ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கேரளா போனப்போ எடுத்த விலாக். ஒரு 4 நாளாக கேரளாவில் தான் இருந்தோம். அதனால தான் வீடியோ எதுவும் போடல. இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அக்கா. இவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, இது பேர் வந்து எனக்கு தெரியல. இந்த ஷிப்பா என்னன்னு தெரியல. இந்த ஆப்போசிட்டில் வருது பாருங்கள், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த பக்கம் கரையிலேருந்து காரு, பைக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போய் அந்த பக்கம் கரையில் விட்டுருவாங்க. அதே மாதிரி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பக்கம் விடுவாங்க. ஒரு 2 இருக்குது இதே மாதிரி. ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்கள், அந்த லைட்டோட போகுது. அதுதான் சூப்பராக இருந்துச்சு. அந்த கடலுக்குள்ளே அப்படி போகும்போது நாங்கள் முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன்னா, அதனால் இந்த பக்கம் நின்றுட்டுருக்கோம் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு. பின்னாடி இருந்தது எடுக்கலை. அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம அந்த சைடு பீச்சுக்கு போயிடலாம். அங்கே இறக்கி விட்டதும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பீச்சுக்கு வந்துவிட்டோம். நாங்கள் இங்கே வரும்போது மணி ஒரு 7:30க்கு வந்திருக்கோம். அப்போவும் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்கும். அந்த பக்கம்லாம் ஆளுங்க இன்னும் நிறைய குளிச்சுட்ருக்காங்க. வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போனதுமே. பாருங்கள் அலையெல்லாம் எவ்வளோ வேகமாக வருதுன்னு. ஆத்விகா வந்து இதை பார்த்ததும் பயந்துட்டா. குளிக்க வரமாட்டேன்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டா. நாங்களும் யாரும் குளிக்கல. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் குளித்தார். நாங்கள் சும்மா கால் நனைக்கலாம் விளையாடலான்னு போயிருந்தோம். அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு மணல் இருந்துச்சு, மணல் வீடெலாம் கட்டி எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பீச்சுக்கு போகிறது ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எந்த பிளேஸுக்கு போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் அலை எவ்வளோ வேகமாக வருதுன்னு. சூப்பராக இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த பக்கம் நிறைய குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 1 ஹவர் போல் அங்கே தான் இருந்தோம். 1 ஹவர் கழிச்சு தான் வீட்டுக்கே திருப்பி கிளம்பணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் ரிட்டன் வரும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் நல்லா பச்சை பசேன்னு மரங்கள்லாம் இருந்து செம்ம சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி ரிட்டன் வரும்போது கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வர வழியில் தான் கோயில் இருக்குது. வெளியே பார்த்திங்கன்னா முருகன் சிலை இருக்கும். உள்ளே வந்து ஐயப்ப சுவாமி இருக்கும். உள்ளே போய் சாமி கும்பிடல. நாங்கள் வெளியவே நின்று முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம், டைம் ஆச்சுன்னு சொல்லி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.